கிரைஸ்தலா ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளில் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளில் தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கழிந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு ஆண்டவரே இது பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களே ஆண்டவரே நாங்கள் ஆராய எங்களுக்கு கிருபை தாங்க. நீரே கூட இருங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 6 அதிகாரங்கள் வரைக்கும் போன வாரத்துல நம்ம தியானித்தோம். இன்னைக்கு 7ஆம் அதிகாரத்துல கடந்து வரப்போகிறோம். 7ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேலரின் பொல்லாப்பான செயல்கள், அவர்கள் என்னென்ன பொல்லாப்புகளை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், அதாவது ஜனம் சிறையிருப்புக்கு நேரா போனாலும் சரி, அவர்களுடைய அக்கிரமங்கள் இருந்தும் சரி, அவங்களை குணமாக்க என்று சொல்லப்பட்டா, வியாதிகள், அவங்களுக்கு கொள்ளை நோய்கள் வரும்போது அவர்களை குணமாக்க விரும்பினாலும் சரி, எப்படிப்பட்ட சூழல்ல இருந்து அவர்களுக்கு நான் நன்மையான காரியங்களை செய்ய விரும்பும் போது, எப்ராஹிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரன் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். நான் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய என் முகத்தை அவங்க பக்கம் திருப்பும் போது, ஆனா என்னதான் வெளிப்படுது? அக்கிரமமும் பொல்லாப்பும் வஞ்சனையும் கொள்ளை, இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுது என்பதுதான் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கமான காரியமாய் காணப்படுகிறது. அவர்கள் பொல்லாப்பு எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. நான் எவ்வளவு பொல்லாப்பு செய்தாலும் அதை எல்லாம் ஆண்டவர் கணக்குல வைத்திருக்கிறார் என்பது என்னது இஸ்ரவேல் ஜனங்கள் சிந்திக்கவே இல்லை. இப்போதும் அவளுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது, அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது. அவங்க செஞ்ச கிரியைகள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்பதை அவர்கள் என்ன செல்லல, அதை அவங்க நினைக்கவே இல்லை. நான் எவ்வளவு பொல்லாப்பு செஞ்சாலும் ஆண்டவர் தம்முடைய கணக்குல என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நினைத்து வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் கொஞ்சம் கூட நினையாதபடிக்கு பாவத்துக்கு மேல பாவம், அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது 3வது வசனம் சொல்லுகிற, ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். ராஜாவை பொல்லாப்பு செய்கிறதுனால ராஜா சந்தோஷப்படுத்துகிறார், பொய்களினால அதிபதிகள் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு ராஜாக்களும் அதிபதிகளும் காணப்படுறாங்க. அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொல்லாப்புகளையும் பொய்களையும் அதிகமாய் ஜனங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய எப்ராஹிமின் சூழலாய் காணப்படுகிறது. யாரை சந்தோஷப்படுத்த நாம் விரும்புகிறோம்? ராஜாவையும் அதிபதியுமா, இல்ல ஆண்டவரையா? அவர்களுக்கு சாதகமான சூழலை செய்யும் போது, நாம் ஒரு ஜாப்ல இருக்கிறோம், நமக்கு முன்பாக நமக்கு தலைமையா இருக்கிறவர்கள் நம்மிடத்துல அவங்களுக்கு சாதகமான காரியங்களை செய்ய நம்ம துணிஞ்சோன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இல்ல, ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்துறோமா? இல்ல நமக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்த, சந்தோஷப்படுத்த பொல்லாத காரியங்களை செய்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். இன்றைக்கு எப்ராஹிமினுடைய சூழலும் அதுதான். ராஜாவையும் அதிபதியும் சந்தோஷப்படுத்த விரும்புகிற ஜனங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த மறந்து போனார்கள். அவர்கள் எல்லாரும் விபச்சார கள்ளர், அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அதை உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். நம்முடைய ராஜாவின் நாளென்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்தியில் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். சரசக்காரோடு கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் அடுப்பு மூட்டுகிறவன் ராம் முழுவதும் தூங்கினாலும் காலமே என்றால்
அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் இருக்கும். அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவருடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவரும் இல்லை. எப்ராஹிம் அந்நியனோட கலந்திருக்கிறான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். இந்த இடத்துல எல்லாம் போய் அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பம் சுடுகிறவன் எடுக்கிற அடுப்பை போல இருக்கிறான். அவர்கள் மாவை பிசைந்தது போல முதல் அது உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். மாவு அதாவது பொல்லாப்புக்கு மேல பொல்லாப்பு செய்து அது கொந்தளித்து பொங்கினாலும் அதை பற்றின எந்தவித கவலையும் இல்லாதபடி அவர்கள் சுமூகமாக பொல்லாப்பை அதிகமாய் செய்து ஆண்டவர் அண்டை திரும்பாதபடி பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டே வருகிறார். 8வது வசனம், ஜுவாலிக்கிற அக்னியை போல பொல்லாப்பை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 8வது வசனத்துல எப்ராஹிம் அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிறான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். ஒரு அப்பத்தை திருப்பி போடாம இருந்தா ஒரு பக்கம் மட்டும் நல்ல வெந்து கருகி போகும், ஒரு பக்கம் வேகாது. அந்த நிலைமை தான் இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் நிலைமை. பாவத்துக்கு மேல பாவம் செய்து பாவத்துக்கு மேல பாவம் செய்து ஒரு சைடாக அது கருகி போய் தீஞ்சு போகிற அளவுக்கு பாவம் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆண்டவரை மறந்து அது வேகவில்லையே, அதற்காக நான் எதுவும் செய்யவில்லையே என்பதை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த இடத்துல 2 விதமான உருவகத்தை ஆண்டவர் சொல்கிறார். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். இன்னும் ஒன்று அங்க கீழே கடந்து வரும்போது 11வது வசனத்திலே எப்ராஹிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. பேதையான புறாவை போல எங்க போனோம், எந்த எனக்கு சரியான வழி என்று தெரியாதபடி போல எகிப்தியனையும் அசீரியனையும் நாடுகிறான். எகிப்தியனையும் அசீரியனையும் நாடுகிறதுனால அது ஒரு பேதையான புறா. பேதையான புறா என்று எதற்காக சொல்லப்படுகிற, வழி தெரியாமல் போகிற ஒரு புறாவை போல, எங்க போகணும் என்ன செய்யணுங்கிறத தெரியாத ஒரு புறாவை போல, ஒரு பேதையான புறாவை போல எகிப்தியனையும் அசீரியனையும் நாடி சொல்கிறாங்க. இன்னொரு உருவகம் திருப்பி போடாத அப்பமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு பக்கம் பொல்லாப்பு மேல பொல்லாப்பு செய்து பாவத்தின் மேல பாவம் செய்து ஆண்டவரை நோக்கி திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அதிக பாவத்தை செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் வேகவே இல்லை, ஆண்டவர் சமூகத்துக்கு போகவே இல்லை. அதை பத்தின எந்த கவலையும் இல்லாதபடி ஜனங்கள் காணப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறான், அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனை தெளிந்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். அதாவது அந்நியர் அவனுடைய பலத்தை திங்குறாங்க, அதை கூட அறியாதபடிக்கு எகிப்தையும் அசீரியாவை நாடி போகிறார்கள். 12வது வசனம், அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன், அவர்களை ஆகாயத்து பறவைகளை போல கீழே விழப்பண்ணுவேன். அவருடைய சபையில் கேள்வி ஆனதின்படியே அவர்களை தண்டிப்பேன். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள், நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். இந்த இடத்துல 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எல்லாவற்றையும் தேடுறாங்க. விக்கிரகத்தை தேடுறாங்க, எகிப்தியனை தேடுறாங்க, அசீரியனை தேடுறாங்க. எல்லா காரியத்தையும் தேடி தேடி என்ன ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல 14வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்க வருஷந்தோறும் பண்டிகையை ஆசரிக்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு பண்டிகை முறைமைகளை கொடுத்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்த போது ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கூட வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக கூட வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு எதற்காக கூடுகிறாங்களா? தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். நான் அவர்களை தண்டித்தேன், அவருடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன். ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள்.
திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமான விடத்தில் அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். திரும்புகிறாங்க, ஆனா உன்னதமான இடத்தில் திரும்பல. அவருடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரத்து நிமித்தம் பட்டயத்தால் விழுந்தார்கள். இதுவே எகிப்து தேசத்து நிமித்தம் அவர்களுக்கு வரும் என்று. எகிப்தை நாடினதுனால என்ன சொல்லுகிறார்கள்? அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரத்து நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். இதுவே எகிப்து தேசத்து நிமித்தம் அவர்களுக்கு வரும் என்று. எகிப்திலிருந்து ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார் என்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாதபடி இன்றைக்கு திரும்ப எகிப்துக்கே திரும்பி போனதுனால, அவர்களுடைய எகிப்தின் பட்டயத்தினாலே அதிபதிகள் விழுகிற ஒரு சூழ்நிலை இந்த நாட்களிலே இந்த எப்ராயிமுக்கு கடந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழல் இந்த ஒருவேளை வழி வழியாக கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாமாக இருக்கலாம், இப்போது ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய அன்பை அறிந்து கொண்ட நாமாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட சூழலில் இருந்து, அந்த எகிப்திலிருந்து எப்படி ஆண்டவர் இந்த பாதையில நம்மை கொண்டு வருகிறார் என்பதை அறியாதபடி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவோமானால், இந்த எப்ராயிமுக்கு ஆண்டவர் எப்படி புலம்புகிறாரோ அதே போலதான் நம்மை பார்த்தும் ஆண்டவர் இன்றைக்கு புலம்பி கொண்டிருக்கிற ஒரு சூழலாய் காணப்படும். ஆண்டவர் அன்றைக்கு திரும்புவோம். நம்முடைய சூழல்கள் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரால மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்ம இந்த உலகம் முழுவதும் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நம்மளுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அந்த நித்திய ஜீவத்தினை அழிப்பேன் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு நம்ம வாழ்வோம் என்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் ஆண்டவர் மாற்றி தருவார். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக எகிப்தையும் அசீரியாவையும் வேற்று விக்கிரகங்களையும் மற்ற காரியங்களையும் நாடி செல்வோம் என்றால் பரிதபிக்கப்பட்டவர்களாய், இந்த எப்ராயிமை போல பரிதபிக்கப்பட்டவர்களாய் நாமும் மாறிவிடுவோம். அதேதான் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 8வது அதிகாரத்திலே விக்கிரக வழிபாடும், அதனால அந்நிய ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறாங்க, அதனால எதிரிகள் வந்து தாக்குவாங்கங்கிற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடியும். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருவான். என்னுடைய உடன்படிக்கை, என்னோடு செய்த உடன்படிக்கையை அவர்கள் மறந்து என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். எங்கள் தேவனையுமே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுகிறார்கள், ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். சத்ரு அவனை தொடர்வான். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேறு அறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவர்கள் ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. நமக்கு தலைவர்களை ஏற்படுத்தி கொள்ளுகிறது ஆண்டவருக்கு சரியான ஆண்டவருக்கான தலைவர்களை நாம் ஏற்படுத்துகிறோமா என்பதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னால இல்லை. அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்களுக்கு சாதகமான தலைவர்கள், அவர்களுக்கு யார தலைவராய் ஏற்படுத்தினா சுமூகமா போகுமோ அப்படிப்பட்ட தலைவர்களையும் அதிபதிகளையும் தங்களுக்கு வைத்து கொண்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்கொண்டிருக்கிற சூழலை தான் ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கிறோம். 5வது வசனத்துல, சமாரியாவே உன் கன்றுக்குட்டியை நான் வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சமாரியாவே உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பதா? எதுவரைக்கும் நீங்க இதே நிலைமையில இருப்பீங்க? என்னுடைய வார்த்தையை மீறி என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடிக்கு எதுவரைக்கும் இப்படியே இருப்பீங்க?
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்க முடியும். அடுத்ததாக, அதுவும் இஸ்ரவேலுடைய செய்கையை தட்டான் அதை செய்தான், ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்று கொட்டி தொண்டு துண்டாய் போகும். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது, கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு கன்றுக்குட்டியை தொழுது கொள்கிறார்கள். நீங்க எந்த விக்கிரகத்தை வணங்குறீங்களோ அந்த விக்கிரகமே உங்களை என்ன செய்யும்? வெறுத்து விடும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அது இஸ்ரவேலை செய்ய தட்டான் அதை செய்தான், அதனால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய் போகும். தட்டான் செய்ததை தேவன் என்று அதை வழிபட்டு கொண்டு வருகிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அது தேவன் அல்லவே அப்படின்னு சொல்லி அது துண்டு துண்டாய் போயும். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது, கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். காற்றை விதைத்து சூறை காற்றை அறுக்கிற ஒரு சூழல். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான்னு சொல்லி நம்ம பழமொழி சொல்லுவோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுங்க, காற்றை தான் விதைச்சாங்க, ஆனா சூறை காற்றை அறுக்கிற ஒரு சூழலை ஆண்டவர் கொண்டு வருவாராம். நீ செஞ்ச வினைக்கு மேலான வினையை நீ அறுக்க வேண்டிய சூழல் வரும் என்பதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். விளைச்சல் அவர்களுக்கு இல்லை, கதிர் மாவை கொடுக்க மாட்டாது, கதிர் மாவை கொடுக்காது. அதாவது நீங்க பயிர்த்ததுனால வருகிற விளைச்சல் உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். புறஜாதிகளை விரும்பி நேசித்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலர் இனி விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அசீரியன் அண்டைக்கு போனார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின அதிகாரத்திலே சொன்னார், அவர்கள் என்னது திருப்பி போடாத அப்பம், இன்னொன்னு சொல்லுகிற பேதையான புறா, இப்ப சொல்லுகிறார் தனித்து திரிகிற காட்டு கழுதை போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். அவர்கள் புறஜாதியரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகள் ராஜா சுமந்த சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். எப்ராயிமர் பாவம் செய்ததற்கு ஏதுவாய் பலிபீடங்கள் பெருக பண்ணினார்கள், ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். தனித்து தெரிகிற, இங்க இதுல சொன்னார், பேதையான புறாவை போல எகிப்தியனையும் அசீரியனையும் தேடி போனார்கள். இங்க சொல்லுகிறார், தனித்து திரிகிற கழுதையை போல, காட்டு கழுதையை போல அசீரியர் அண்டைக்கு போனார்கள். இங்க ஆண்டவர் சொல்லுகிறது பாருங்க, 11வது வசனத்திலே, எப்ராயிமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். அப்போ ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். பாவம் செய்வதற்காக பலிபீடங்களை பெருக பண்ணாங்க. அவங்க பெருக பண்ண பலிபீடங்களை என்ன செய்யும்? அவங்களை பாவம் செய்ய ஏதுவாகும். இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரணம், நம்ம நிறைய நேரங்கள்ல ஏதோ ஒரு காரியத்துக்காக, நமக்கு ஒரு பிசினஸுக்காக, ஏதோ ஒன்று காரியத்துக்காக ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து இந்த ஒரு பிஸ்னஸ்ல ஸ்டாண்ட் ஆயிட்டேன்னா அடுத்து நான் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட மாட்டேன். இல்லை ஒரு திருமண வாழ்வு பிள்ளைகளா இருந்தா சரி நான் இப்படி ஒரு திருமணத்துக்கு ஏதுவாக நான் போறேன், பரவாயில்ல, நான் இப்படி செஞ்சுட்டு ஆண்டவர் அண்டைக்கு கடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு சில காரியங்களை நம்ம செய்வோம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், எப்ராயிமும் பாவம் செய்ததற்கு எதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். அவர்கள் பலிபீடங்களே அவர்கள் பாவம். நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிஸ்னஸ் நல்லா வந்துச்சுன்னா சரி ஓகே, நம்ம எந்த தப்பும் பண்ணாம இந்த காரியம் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்கு தெரியும்.
தெரிஞ்சாலும் இது நல்ல நிலைமையில வந்துடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இனி இந்த பாவமான காரியத்துக்கு நான் கடந்து போக மாட்டேன், எப்படியாவது இதுல அதாவது மன்னிப்பு கேட்டு கை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ்ல போய் ஸ்டாண்ட் ஆகி அமர்ந்துட்டு அந்த பிஸ்னஸே நம்ம என்ன செய்யும், பாவம் செய்ய முடியும். அதே போலதான் நம்மளுடைய இன்னைக்கு பிள்ளைங்களுடைய மனநிலை என்னவா இருக்குதுன்னா, ஒரு ஜாதியை திருமணம் பண்ணா என்ன, அவங்களையும் கூட்டிட்டு நான் என்ன செய்வேன், ஆண்டோடைய சமூகத்துக்கு கடந்து வருவேனே, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நான் ஏதுவாய் இருக்குமேன்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க பாவ வாழ்க்கைக்கு நேராய் கடந்து செல்றாங்க. ஆனா உண்மை என்னவென்றால், அப்படி கடந்து செல்கிற பிள்ளைகள் திரும்ப ஆண்டவரண்டைக்கு வர முடியாதபடி கண்ணியாயிருப்பது அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையாய் காணப்படுகிறது. இதுதான் பலிபீடங்களை உருவாக்குனாங்க. அந்த பலிபீடங்களை பின்னாட்களில் அவர்களை பாவம் செய்வதற்கு ஏதுவாய் மாறினது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். தேவனுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகளை முறைமைகளை ஆண்டவர் மோசையின் மூலமாக எழுதி கொடுத்தார். அவைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிறார். அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்குனவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அது நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன், அது அவைகளில் கோவில்களை பட்சிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிறார். அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் அவர்கள் மேல பிரியமா இருக்க மாட்டான்னு சொல்றார். இந்த இடத்துல இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அது நகரங்களில் அக்னியை வர பண்ணுவேன், அது அவைகளில் கோவில்களை பட்சிக்கும். கோவில்களை கட்டுறாங்க, ஆனா அதுல நான் அக்னியை வர பண்ணுவேன், அது அந்த கோவில்களை பட்சித்து போடும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரத்துல 9-10 அதிகாரங்கள்ல இஸ்ரவேலின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்கள் அடையும் சிறையிருப்பு பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நாள்ல 9ஆம் அதிகாரம் மட்டும் தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். இஸ்ரவேலை மகிழ்ச்சி ஆயிராதே, மற்ற ஜனங்களை போல் கழிவுறாதே, உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். தானிய களம் திராட்சை செடியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை, அவருடைய திராட்சை ரசம் ஒழிந்து போகும். இஸ்ரவேலை மகிழ்ச்சி ஆறாதே, மற்ற ஜனங்களை போல் கழிவுறாதே, உன் தேவனை நிட்டு நீ சோரம் போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். தானிய கிழமும் திராட்சை செடியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை, அவர்களுடைய திராட்சை ரசம் ஒழிந்து போகும். அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. எப்ராயிமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள், அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தை எப்ராயிமே திரும்ப எகிப்துக்கு அடிமையாய் போவார்கள். அசீரியர்ல தீட்டான காரியங்களே ஆண்டவர் எதையெல்லாம் தீட்டு என்று சொன்னாரோ அதெல்லாம் அசீரியாவிலே போய் புசிக்க வேண்டிய காரியம் நிலைமை வரும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவருடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவரின் அப்பத்தை போல் இருக்கும், அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. ஆசரிப்பு நாளிலே கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வது? அந்த கர்த்தருடைய பண்டிகை நாளா இருந்தாலும் சரி, ஆசரிப்பு நாளா இருந்தாலும் சரி, அதை ஆசரிக்க முடியாதபடி வேற்று தேசத்துல இருந்து கஷ்டப்படுகிற ஒரு நாள் வரும். இதோ அவர்கள் பால் கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும், மோப்பட்ட மனம் அவர்களை அடக்கம் பண்ணும். அவருடைய வெள்ளி இருந்து விருப்பமான இடங்கள் காஞ்சொரிகளுக்கு சுதந்திரமாகும். அவருடைய வாசஸ்தலங்களில் முச்செடி முளைக்கும்.
அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் எப்படி வெள்ளி இருந்த விருப்பமான இடங்கள் காஞ்செடிகளுக்கு சுதந்திரமாகும், அவருடைய வாசஸ்தலங்கள் முட்செடி முளைக்கும். இஸ்ரவேலிலே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் இப்போ பட்டணத்திலே அடக்கம் பண்ணப்படுகிற சூழல் உண்டாகும். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களும் ஆனார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலையும் மிகுதியான பகையினாலும் தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு மூடராகி போனார்கள். ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்கள் ஆனார்கள். எப்ராயின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் வழிகளிலே குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறாங்க. குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியை போல இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மாறி போனார்கள். தேவனுடைய ஆலயத்துல போனா மற்றவர்கள் அவர்களை பகையாளியா பார்க்கிற ஒரு சூழல். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிற தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை பிடிதானமாகிறது. கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களுக்கு மிகவும் கெடுத்து கொண்டார்கள். அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவருடைய பாவங்களை விசாரிப்பார். மனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் பரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர் பாகல் பேர் அண்டைக்கும் போய் லட்சியானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தங்களுக்கு அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள். எதை நேசித்தாங்க? பாகால் பேரை நேசித்தாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார்கள், இலட்சியானதற்கு தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்பான காரியங்களை நேசித்து தாங்களும் அருவருப்பாகிற ஒரு சூழல். பாகால் பேரண்டைக்கு கடந்து போய் பாகாலை சேவித்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். எப்ராயிமின் மகிமை ஒரு பறவையை போல் பறந்து போம், அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவளுடைய பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன். நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிற வார்த்தை. எப்ராயிமின் மகிமை ஒரு பறவையை போல் பறந்து போகும். ஒரு பறவை எப்படி பறந்து போகுமோ அதே போல அவர்களை காத்திருந்த மகிமை பறந்து போகும். அவர்கள் தங்கள் பிள்ளையை அதாவது அவர்கள் பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதில்லை. அவர்களுக்கு நான் பிள்ளைகளை கொடுக்க மாட்டேன். அப்படியே அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடி அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன். நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ, ஆண்டவருடைய நிழல், நம்மை காக்கிற ஆண்டவருடைய மகிமையின் நிழல் நம்மை விட்டு போனா நமக்கு ஐயோ. அதை தான் ஆண்டவர் எப்ராயிமுக்கும் சொல்கிறார். நான் எப்ராயிமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிற போது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்ராயிமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிற இடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும், அவர்களுக்கு விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும். அவளுடைய பொல்லாப்பை எல்லாம் கில்காலிலே நடக்கும். அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவருடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவருடைய அதிபதிகள் எல்லாரும் துரோகிகள். எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள். அவர்கள் வேறு உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளை பெற்றாலும் அவர்கள் கற்பத்தில் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். அவனுடைய விழுந்து போகிற கற்பத்தை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லி இஸ்ரவேல் எவ்வளவு கொடுமையான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு வேதனையோட ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லியிருப்பார்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு நேசித்த ஜனம், நேசித்த பிள்ளைகளை பார்த்து விடுபட்ட காரியத்தை சொல்லும்போது ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டதுனால இங்க சொல்லுகிறாரு, அவர்கள் பிறப்பதும் இல்லை, அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடி அவர்கள் பிள்ளைகள் அற்றவர்கள் ஆக்குவேன். இங்க சொல்லுகிறார், விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும். எப்ராயிமர் வென்றுண்டு போனார்கள். அவர்கள் வேறு உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றால் கற்பத்தின் பிரியமான கனிகளை
அதம் பண்ணுவேன். எவ்வளவு பிரியமாய் கற்பந்தரித்தாலும் அது எல்லாவற்றையும் அதம் பண்ணுவேன். அவர்கள் அவருக்கு செவி கொடாமல் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார். உண்மையாவே இந்த சூழல் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்துதா என்றார்? நடந்தது. அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிந்தார்கள். அநேக இடங்களிலே சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்களை கூட்டி சேர்ப்பார் இல்லாதபடி இந்த நாட்களே பின் நாட்கள் 1947 ஆண்டுக்கு பின்பாக 1948 ஆண்டுக்கு பின்பாக யூதா இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்ட பின்பு கொஞ்சம் கொஞ்சமாய் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். இன்று வரைக்கும் முழுமையாய் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலே குடியிருக்க முடியாதபடி சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம், அந்நிய தெய்வத்தை நாடி சென்றார்கள். அந்நிய தேவனை நாடி செல்கிறவர்களுக்கு வேதனைகள் பெறும். அவர்கள் செலுத்து இரத்தமான பலிகளை நாம் செலுத்தக்கூடாது. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய், ஆண்டவரை மறந்து போய், தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தபடினால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உனக்கு பிள்ளைகள் இல்லாதபடி அதம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற அளவு ஆண்டவர் இருதயத்தின் வேதனையாக சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாதபடி சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், நமக்கு எது கிடைத்தாலும் ஆண்டவரை விட்டு மாத்திரம் பின்வாங்கி போகாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உமண்டைக்கு ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்ராஹிமை போல பேதையான புறாவாக நாங்கள் எகிப்துக்கோ அசீரியனுக்கு அண்டைக்கோ போகாதபடி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா உம்மை மாத்திரம் நம்பி ஆண்டவரே அப்பா உமக்காக நிற்க எங்களுக்கு கிருபிதாங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.